ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரீன் சில்லி. கொஞ்ச நாளாகவே பழையபடி சில்க் த்ரெட் ஜுவல்லரியோ இல்லை ராப்பிங் ஆர்டர்ஸோ ரொம்ப வரதில்லை. என்ன காரணம்னு எனக்கே தெரியல. இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா கூட இருக்கலாம். அதனால் புதுசாக எதனா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணது தான். நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய என்ன மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணலாம், எதில் சீக்கிரமாக முன்னுக்கு வர முடியும் அப்படின்லாம் எது ரொம்ப நாள், அதாவது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா அதிகமாக எப்படி யோசிப்பேன்னா சில்க் த்ரெட்க்கு அப்புறம் தான் அது. அதாவது டெய்லி பயன்படுத்துகிற பொருளாக இருக்கணும், எப்போவுமே அந்த பொருளோட தேவை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் நமக்கு வந்து பொருள் வந்து நம்ம தயார் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய யோசிப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் யோசித்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு பேசாமல் துணி வாங்கி தைக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு நான் சென்னைக்கு போனப்போ கொஞ்சம் துணி வாங்கிட்டு வந்தேன். என்னென்னா ஃபுல்லாகவே வந்து நைட்டி, பூனம் சாரீஸ், அப்புறம் இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கீங்களா இந்த மாதிரி குர்த்தீஸு, நார்மல் டாப்ஸு, இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் நான் நேரில் போய் துணியை பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். அந்த பேக்கிங்கை நான் அன்பாக்சிங் பண்ணுற வீடியோ தான் இது. ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காட்டுறேன். சிலது மட்டும் நைட்டிஸ்லாம் வரலைன்னா லாஸ்ட்டில் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், அந்த வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து பூனம் சாரீஸ். அதாவது சாரீஸில் எனக்கு எது பிடிச்சிருந்ததோ அதை பார்த்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். நார்மலாக வீட்டில் கட்டுற மாதிரி புடவைங்க தான். கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், நல்லா இருந்துச்சு துணி எல்லாமே. அதாவது நம்ம நல்லா ரொம்ப ஸ்டிப்பாலாம் இல்லாமல் நல்லா வளவலன்னு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து டாப்ஸு. இதெல்லாம் ஹோல்சேல் ஷாப்புன்றதுனால மொத்தமாக தான் எடுக்க முடியும். இப்போது ஒரு சைஸு ஒரு டிசைன்னா அதில் எத்தனை பேக் இருக்கோ அதில் அதை அப்படியே நம்ம வாங்கிக்கணும். 4 இருந்தாலும் சரி, 5 இருந்தாலும் சரி, 6 இருந்தாலும் சரி, 10 இருந்தாலும் சரி, அவ்வளோதான் வாங்கணும். ரீட்டைல் ஷாப்புக்கும் ஹோல்சேல் ஷாப்புக்கும் அதான் வித்தியாசம். ரீட்டைலில் ஒரு டிசைனில் ஒன்று எடுத்தாலும் பில் போட்டு வாங்கிக்கலாம். இங்கே வந்து ஒரு டிசைன்னாலும் மொத்தமாக எடுக்கணும். அதுதான் விலை இது மாதிரி கம்மியாக கிடைக்கும். வாங்கி விற்கிறதுக்கு ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நைட்டிஸ்லாம் XL, XXL, XXL இந்த சைஸில் மட்டும்தான் வாங்கினேன். XXL ஒரு 2 நைட்டி தான் வாங்கியிருப்பேன். இதெல்லாம் தான் மொத்தமாக நான் நைட்டி பர்ச்சேஸ் பண்ணது. இதெல்லாமே பார்த்து தான் வாங்கினேன். அது எனக்கு எது பிடிச்சிருந்துச்சோ எல்லாத்துலேயும் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதெல்லாம் சாரீஸ். அது இல்லாமல் இது வேறு இடத்துல வாங்கினது. இது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ், அதாவது ஹேண்ட்மேட் கிடையாது. இது வந்து மிஷின் ஒர்க்கில் உள்ள ப்ளவுஸ். இதில் ஒரு 6 பீஸ் தனியாக நான் வேறு கடையில் வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் எதிர்பார்த்து போன டிசைன், நான் வாங்கின நைட்டிஸ்லாம் வாங்கின அந்த ஹோல்சேல் ஷாப்பில் இல்லை. அதனால் வேறு இடத்துல அந்த டிசைன் கிடைக்குமான்னு போய் பார்த்தேன். அங்கேயும் அந்த டிசைனில், அங்கே மட்டும் இல்லை, அந்த டிசைனுக்காக மட்டும் அந்த எப்படி சொல்கிறது, அந்த பீகாக் டிசைன் மாதிரி இருக்கும், த்ரெட்டில் பண்ணது. அந்த டிசைன் ப்ளவுஸ் மட்டும், அதுக்காக மட்டும் ஒரு 10 கடைக்கு மேலே ஏறி இறங்கியிருப்பேன். எனக்கு கிடைக்கவே இல்லை. கிடச்சது ஏதோ ஒரு கடையில் நான் இந்த டிசைன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா ஏற்கனவே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இதை விட பெஸ்ட் ஐடியா வேறு எதனா பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்றதுக்கு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரீசேல் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ துணினா வாங்கி நம்ம நேரில் பார்த்து வாங்கி விற்கிறோம். அதே ரீசேல்னாலும் பண்ணலாம். நான் இவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், வாங்கலை. சரி, அதனால நம்ம வாங்கியே விற்றுருவோம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். இதுவும் இது வரைக்கும் ஒன்று கூட விற்கலை. உங்களில் யாருக்காச்சும் இன்னும் நல்ல பெஸ்ட்டு பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.